பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா முகூர்த்தத்தை எல்லாம் பாலால் வந்து ஒட்டி வளர்த்த அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா முன்னாலே ஆகாச சும்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா இரவு உள்ளே தேடி இங்கு வந்தாலோ உனக்கு எனக்கு அம்மா பொருத்திதாடா உலகத்திலே இருக்குது தாயடா வெறுங்கைய வீசி கொண்டு வெகு சுமந்து கொண்டு இரவா பகலா சருகு பொறுக்கி விட்டு சாதப்படைச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்தரும் எத்தனை தாய மதமில்லாட்டிலே அவளே யாரும் இல்லை ஊரிலே யாருமில்லே போடா விட்டுட்டு வாடா அவளே பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமாடா மனசை பித்தத்திலும் நிற்கமடா 300 நாள் சுமந்து தியாகம் செய்த பூமி தாய்தான பூமி என்றைக்குமே தாய்தான சாமி மண்பாசதி சுனல்ல ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்காத்தாரில் சாமி எங்காத்தாரில் சாமி மண்வாசமே இந்த ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு புது சேரவை பிறவியோகினி உன் முகத்தில் நான் குளிக்க எங்க வேணுமா பட்டகட நான் கண்ட கனவு கஷ்டப்பட்ட காலத்திலையோ கலகல சிரிச்ச
சிரிச்ச சிலையிலேயே கண்ணீரணி தொடச்ச தொப்புள் கோடி சொந்தம் தந்தை தொப்புள் கொட்டி ஆராட்டி முத்தமிட்டு முச்சுகாக பம்பு போட்டி புத்தி பொல்பு என்ன வளர்ந்தது யாரே புத்தி பொல்பு என்ன வளர்ந்தது யாரே அம்மான்னு சொல்லி தெரியணுமா ஏமான் கூடி சாமி உனக்கு ஈடாகுமா மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானவர வத்தக்கடி அருகருகிற சட்டம்பட்டி சட்டப்பட்டி கருகருக்கும் செட்டாமட்டி என்பது இறந்தவரார் செட்டமட்டி சேதுபதி செம்பாயி அம்மாளுக்கும் கல்லர் குடியிலே பிறந்து கல்லர் குடியிலே வாழ்ந்து வரக்கூடிய கனககுடி வெள்ளச்சாமி என்பது என்றார். ஐந்து வயது அறியாத பருவத்தில் இருக்கும் பொழுது எனது தந்தை சேதுபதி தேவர் அந்த விரங்கமட்டி ஜல்லிக்கட்டுக்கு மாடு ஒடிக்க போறோம்னு சொல்லி அந்த விரங்கமட்டி ஜல்லிக்கட்டிலே மாடு மடிந்து விட்டு சேர்வதை என்னை வெட்டிக்காரனே நான் சின்ன வயசா இருக்கும் பொழுதே மாடு மட்டி செத்து போயிட்டேன். செத்து போயிட்டாரா? ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நல்ல மனுஷரா அண்ணே. கதைக்குன்னே எங்க அப்பா செத்து போயிட்டான். என் தாய் செம்பாக்கி அப்படியா என்னை வளர்ப்பதற்காக புசுலமட்டி கருகாமையில் உள்ளேன் ஒரு கோனார் குடியிலே பண்ணைக்கு இருந்து 1000 பசுமாடு மேய்ச்சி வட்டி செம்பு விளக்கி என்ன அப்படியா அவ பேச்ச கேட்காம நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சுழி சும்மா இருக்குமா? அப்பா சுழி நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம நிறந்தான் சும்மா இருக்கப்படுமா? 5 வயது அறியாத பருவத்திலே காடக்கூட கையில் எடுத்துக்கிட்டு கவுதாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டு என் சக்கம்பட்டிக்கு நேர்களுக்கு வெள்ளமலை காடுன்னு ஒரு இடம். வெள்ளமலை காடுன்னு ஒரு இடம். அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரம் ஒரு வெள்ளிக்கிழமையானா இந்த வெள்ளச்சாமியை கவர்த்தவன் வேட்டைக்கு செல்வது வழக்கம். அப்படியா? சரி. எந்த வெள்ளமலர் காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போகணும். அந்த வெள்ளிக்கிழமை ஆனால் அருப்பு கோட்டை திருப்பத்துறை சேர்ந்து 7 பேருக்கு இளைகண்ணியாக பிறந்தேன். மலைச்சாமி மலையாளியால் ஈண்டெடுத்து வெள்ளையம்மாள் என்பவள் வெள்ளாடு ஓட்டி வருவது வழக்கம். அப்படி சொல்லு பார்த்துட்டேன். ஏனே இந்த உலகத்துல இந்த நாட்டுல எத்தனை காடு இருக்குது? காடு இருக்குது. வையம்பட்டியில ஒரு காடு இருக்குது. ஐயோ, கடவுர்ல ஒரு காடு இருக்குது. கையாட்டில ஒரு காடு இருக்குது. இத்தனை காட்டு தேடி போயிருக்கலாம்ல. இங்கு ஆடியோஸ் வழங்கும் சின்னசாமி அண்ணன் அவர்கள் எனக்காக ரூபாய் 20 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். எனது சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். அண்ணே, எத்தனை காடு இருக்குது? சரி, இத்தனை காட்டை விட்டு அந்த வெள்ளமலை காட்டுக்காக வேட்டைக்கு வரணும். வெள்ளாடு ஓட்டிட்டு வரணும். ஏன் அங்க வரணும்? ஏன் வரணும்? ஏயா வரணும்? காடு கிடைக்கலையா? அந்த விராலி கட்டைக்கு எதுக்கா வருத? அண்ணே, அந்த வெள்ளமலை காடு உச்சியில அந்த வெள்ளமலை காடு உச்சியில ஒண்டி புளிய மரம் ஒரு மரம் இருக்குது. ஒண்டி புளிய மரம். அந்த மரம் உச்சியில சரி எத்த தண்டி சொந்து எத்த தண்டி பெருசு. அப்பா, அந்த
ஒண்டி புளிய மரத்தில் காடக்குடிக்கும் கபுதாரி கட்டை ஒளிய வச்சுட்டு வேட்டையாடி அசதியில சரி கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். படுத்துட்டியா? கொஞ்ச நேரம் கண்ணசந்து படுத்திருந்தேன். படுத்திருந்தேன் இல்லையா? போச்சா? வந்தம்மா ஆடு மேச்சமா அவ பாட்டுக்கு போயிருந்தாங்க. இந்த வெள்ளச்சாமி கதை வந்திருக்குமா? இல்ல நம்ம தான் இங்க வந்திருப்போமா? சரி அவ பாட்டுக்கு போயிருக்கலாம்ல. அவ என்ன பண்ண தெரியுமா? அவ என்ன பண்ணா தெரியுமா? குரு குருன்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா. ஐயோ அப்பா, என்ன ஒருவேளை கண்ணு தெரியாம இருக்குமோ? நாளை கண்ணு குரு குருன்னு என்னைய பாத்துக்கிட்டு இருந்தா. சரி அவ என்னைய பாக்க, நான் அவளை பாக்க, அவ என்னைய பாக்க, சரி அவளை பாக்க பாத்துக்கிட்டே இருந்தா. வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணையுமே ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு மன கட்டுப்பாட்டோட வாழ்ந்தவேனா? ஆமா சரி சரி ஆமா 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 சாமி. இல்ல உண்மைதானே வாழ்ந்த மன கட்டுப்பாட்டோட வாழ்ந்தவேனா? சரி அப்படி இருக்கிற நானு எந்த பெண்ணாச்சும் எடுத்து பாப்பனா? பார்க்க மாட்டேன். ஆனா அவளை பார்த்தவனே வாழ்ந்தால அவனோட செத்தாலே அவன் கூட முடிவு பண்ணு. அதான் உண்மை. அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? என்ன உண்மை? அப்ப தாயே எங்க அப்பன் பத்தி வந்துச்சு. அப்பா எங்க போன தெரியுமா? எங்க போன தெரியுமா? கஞ்சாவை கள்ளச்சாரையும் குடிச்சு போட்டு அடியே வெள்ளையம்மா வாழ்ந்தாடு கூட செத்தாடு கூடன்னு சொன்னேன். அதற்கு அவ என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? போடா குடியார பயல. அடடடா என்னைய பார்த்தா குடிகார பையன் மாதிரி தெரியுதாயா? என்னைய பார்த்தா குடிகார பையன் மாதிரி தெரியுதா? நான் குடிகார சத்த இளவு கூட போக மாட்டேயா? ஆமா ஆமா குடினா என்ன? அதே அவர் சொன்னாரு. குடிச்சு நீ மாட்டியா? எப்படி போவ? வெள்ளையம்மா நான் குடிகாரன் அடியே வெள்ளையம்மா என்னைக்கு உன்னை அந்த வெள்ளமலை காட்டுல பார்த்தனும் அன்னையிலிருந்து படுத்தா தூக்கம் இல்லை. அண்ணன் கூட இறங்க மாட்டேங்குது. அதனால உன்னை கிட்ட எப்படியாச்சும் மனசார விரும்பின சொல்றது தாண்டி நான் குடி போதையில வந்து சரி அடி வெள்ளையம்மா என் வெள்ளையம்மா என் மனசை பார்த்து என்னை ஏத்துக்கிட்டா சும்மா விட முடியுமா? பொம்பளை புத்தி பிரிபுத்தி நம்ம தெரியும். எத்தனை பேத்த பார்த்திருப்போம், அதை உதவி செஞ்சு காண்டி அந்த மதுரை மீனாட்சி கோயிலுக்கு எடுத்துட்டு போனேன். தர 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 தரன்னு எடுத்துட்டு போய் அடிய வெள்ளையம்மா வாழ்ந்தாளி செத்தாளி சத்தியம் பண்ணி அவளும் சத்தியம் பண்ணி கொடுத்தா. என்னைக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் சத்தியம் பண்ணி கொடுத்தாள் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் வெள்ளையம்மனை பார்த்து அவ கூட ஒரு தடவை பேச மாட்டானா? ஆசை வரவே ஒரே வார்த்தையாவது பேச மாட்டானா? ஆசையோடும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். எப்படி என்ன சந்தர்ப்பம் தெரியுமா? என்ன சந்தர்ப்பம்? என் வெள்ளையம்மாள் சொந்த புராணே அருப்புக்கோட்டை திருப்பத்தூரிலே இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்டம் வருகிறது. அப்படியா? என் சிலம்பாட்டம் பார்க்கறதுக்காண்டி என் வெள்ளையம்மா எங்கேயாச்சும் ஒரு மூலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்கிற ஆசைகளே நான் என் வெள்ளையம்மாளை தேடி போறேன். எஸ்பி மணிகண்டன் லோகேஸ்வரன் அவர்கள் எனக்காக ரூபாய் 20 செல்வங்களை அளித்திருக்கின்றார்கள். எனது சார்பாக எங்களுடைய கலைக்கூடத்தின் சார்பாக நன்றி வணக்கம். எங்களுடைய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அருமை தம்பி கடவுரை சேர்ந்த மாரிமுத்தை பாராட்டி முத்துவேல் தங்கவேல் இருவரும் சேர்ந்து ரூபாய் 50 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பு அளித்து கௌரவப்படுத்திய முத்துவேல் தங்கவேல் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் அவர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். வெள்ளையம்மாளை பார்ப்பதற்கு என் சட்டம்பட்டி சீமை வந்தேன். அந்த அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போயா
அட போயா எப்பத்தான் போவே அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன் என் வெள்ளையமலை தேடி போகணும்னா வழிச்செலவுக்கு காசு வேணும்ல ஆத்தானு ஒருத்தி எதுக்கு இருக்கிறா எதுக்கு இருக்கா தெரியுமா அப்ப அடுக்கு பானையில காசு ஒளிச்சு வச்சிருப்பா சுருக்கு பானையில எங்க காசு திணிச்சு வச்சிருப்பானே அவனுக்கு தெரியும் அதையெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு என் வெள்ளையமலை தேடி நான் போறேன் அட திருட்டு பயல போடா போடா நாசத்தேன் ஒரு செய்தி கண்டா ஒரு சேலை வாங்கி கொண்டுடுங்க ஒரு சேலையும் வாங்கி கொண்டுடுங்க நாசத்தேன் ஒரு செய்தி கண்டா ஒரு சேலையும் வாங்கி ஒட்டிடுங்க ஒரு சேலையும் வாங்கி ஒட்டிடுங்க நாசத்தேனு ஒரு செடி கண்டா ஒரு சேலை வாங்கி கொண்டுடுங்க ஒரு சேலையும் வாங்கி கொண்டுடுங்க ஒரு செடி கண்டா ஒரு சேலையும் வாங்கி ஒட்டிடுங்க ஒரு சேலையும் வாங்கி போட்டிடுங்க நாம் ஆண்டேனு ஒரு செடி கண்டா ஒரு மாலை வாங்கி கொண்டுடுங்க ஒரு மாலையும் வாங்கி கொண்டுடுங்க ஒரு செடி கண்டா ஒரு மாலையும் வாங்கி போட்டிடுங்க ஒரு மாலையும் வாங்கி போட்டிடுங்க ஒரு பொண்ணால கட்டி ஆராய்ச்சி பண்ணது என்ன ஒரு பொண்ணால கட்டி போவேடு கட்டி ஆராய்ச்சி பண்ண வேணாம் ஒரு பொண்ணால கட்டி ஆராய்ச்சி பண்ணது என்ன இந்த உள்ளது நடக்கலையா ஊருல உலகத்திலே கதை போலவே நடக்கலையா இதையும் மறந்து கிடக்கலையா கற்பனை வரும் ராஜா கண்டனாயிரம் இலைகள் வரும் பாடியே கூட ஊரு விட்டு ஊரு வந்தே காதல் வீரல் பண்ணாதே விட்டுடு நம்பி இது வேணா நம்பி அத்தனை என்னைய நம்பி ஊரு விட்டு ஊரு வந்தே காதல் வீரல் பண்ணாதீங்க அப்படி இருந்துட்டால் இந்த வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமியோட கதையை பாட்டா படிக்கக்கூடிய நேரம் ஆமா ஆமா சாமி பாட்டா படிக்கக்கூடிய நேரம் தயவு செய்து சிறு உள்ள கூட தூங்கணும் ஐதீகம் தயவு செய்து தூங்கணும் கொஞ்சம் கொஞ்சம் எழுப்பிடுங்க சிறுகுலங்களை தூக்கி மடியில போட்டுக்கோங்க இந்த குமார் வேல்முருகன் அண்ணவர்கள் எனக்காக ரூபாய் 50 செல்வங்களை என்பதில் பங்களித்திருக்கின்றார்கள் எனது சார்பாக எங்களுடைய கலைக்குடம்பு சிறுவங்கள் மார்ந்த நன்றி வணக்கம் எனக்காக கன்னி பெண்ணி சேர்ந்த அருமை சந்தப்பா செந்தில் அவர்கள் 100 ரூபாய் எழுதுகின்றார்கள் எனது சார்பாக எங்களுடைய கலைக்குழந்தை சிறுவன் நன்றி வணக்கம் தயவு செய்து தூங்குறவங்க கொஞ்சம் கோச்சுக்காம ஏன்னா இந்த வெள்ளச்சாமியோட கதையை பாட்டா படிக்கக்கூடிய நேரம் தயவு செய்து கொஞ்சம் கோச்சுக்காம எழுப்பிடுங்க